அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது டிசம்பர் 19 பார்க்கும் பொழுது அமாவாசை நிகழ்கிறது. அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்களுக்கான வழிபாடு, பித்ருக்களுக்கான வழிபாட்டு நாளாக நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் அதிசக்தி நிறைந்து காணப்படுறதுனால இந்த நாளில் நாம் பித்ருக்களை வணங்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் பித்ரு தோஷங்களும் விலக்கி நன்மைகளும் அவர்களுடைய பரிபூரண ஆசையும் கிடைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை வளமானதாக மாறும். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான மக்கள் எதை செய்யறாங்களோ இல்லையோ இந்த அமாவாசை தினத்துல நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுறத மட்டும் காலங்காலமா இன்று வரை பார்த்தீங்க அப்படின்னா தவறாம கடைபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம ஜோதிட ரீதியா நாம பார்க்கும்போது இந்த அமாவாசை தினத்துல ராகு பகவானினுடைய தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படுறதுனால இதனுடைய தாக்கம் மனிதர்களுடைய வாழ்க்கையில மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அன்றைய தினத்துல ஒரு விதமான பதட்டம், கோபம், குழப்பம், அச்சம், பய உணர்வு, இந்த மாதிரியான பல உணர்வுகளை ராகு பகவான் மனிதர்களிடத்துல உருவாக்குகிறார். இதை நாம சமநிலைப்படுத்தவும் அதுல இருந்து நாம வெளிவருவதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறை வழிபாட்டை நாம மேற்கொள்கிறோம். அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போன்ற இறை வழிபாடுகளை மேற்கொள்வோம். இல்லாட்டினா நாம முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்திலையும் நமக்கு இந்த மாதிரியான தாக்கங்கள் குறைய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. முன்னோர் வழிபாடு மாதம் செய்ய முடியாதவர்கள் இறை வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள். இவ்வாறு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாள் அப்படிங்கிறது அதிசக்தி நிறைந்த ஒரு நாளில் உருவாகக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் ஜோதிட ரீதியாக உற்று நோக்கி பார்க்கப்படுகிறது. ஏன் அதனுடைய தாக்கம் சற்று வீரியம் மிக்கதா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த தாக்கம் பெரும்பாலும் கெடுதலை மட்டுமே வழங்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. அதே நேரம் நன்மையை மட்டுமே வழங்கிவிடும் அப்படின்னும் சொல்ல முடியாது. சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டமாக அது மாறும். சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா கலவையான நிலைகளை உண்டாக்கும். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த 12 ராசியில ஒன்றான மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் எப்படிப்பட்ட நிலைகள்ல என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது, அந்த மாற்றம் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அந்த பலன்கள் நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா, நன்மையாக இருக்கக்கூடிய பட்சத்துல என்னென்ன விஷயங்கள் நன்மையாக இருக்கும், தீமையாக இருக்கக்கூடிய பட்சத்துல என்னென்ன விஷயங்கள் தீமையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே இருக்கிறதுங்க. 100% நீங்கள் நற்பலன்களை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். மீதி இருக்கக்கூடிய 25% கொஞ்சம் சந்தேகமான ஒரு உணர்வு தான். ஏன்னா பலவிதமான சிக்கல்கள் இன்னல்கள் ஆளாவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. பெரும்பாலும் நற்பலன்கள் அடையுவீங்க அப்படிங்கிறதுனால நல்ல பலன்களை நினைச்சு நீங்க பெரிய அளவில் கவலைப்பட போறது கிடையாது. ஆனா 25% இருக்கக்கூடிய அந்த கெடு பலன்களை நினைச்சு நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறது. அதனால இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கால மகிழ்ச்சிகரமானதாக அமைதி நிறைந்த ஒரு காலகட்டமாக மாறும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க. தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம். சக பணியாளர்கள் சக ஊழியர்களிடம்
எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறது தேவையற்ற பகையை ஏற்படுத்தாமல் இருக்குங்க. ஏற்ற தாழ்வென பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கீங்க, சின்ன சின்ன பழக்கடை வச்சுருக்கீங்க, காய்கறி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க. இதன் காரணமாக தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம். அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க. இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல், அதாவது காலம் தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே கிடைக்கப்பெறுவீங்க. தேவையற்ற கால விரயத்தை அது தவிர்க்கவும் செய்யும். காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதி வந்தும் போகலாம். தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்து கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய வருவாயில் ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெறலாம். இதுவரைக்கும் சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வாகனம் ஓட்டும் போது பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் பிரிவில் வேலை செய்யக்கூடியவங்க நீண்ட நாட்களாக தாங்கள் கேட்ட சில முக்கியமான சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. கவலை வேண்டாங்க. இந்த காலம் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தங்களிடம் வியாபாரிகள் கடன் கேட்பாங்க. கொடுத்து விட்டு பின்பு வருந்துவதை விட கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. பணம் தேவைக்கு ஏற்ப இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். மாமியார் மருமகள் உறவு நன்றாகவே இருக்கும். உறவினர்கள் விருந்தினர்கள் வருகை ஏற்பட்ட மகிழ்ச்சியும் அதிகரிக்கலாம். இந்த காலம் தங்கள் கனவு பழிக்க கூட செய்யலாங்க. உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்தில் இந்த காலம் அவர்களால் சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. திருமண முயற்சிகளும் சாதகமாகவே முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் வாழ்க்கை துணைக்கு பரிசு கொடுப்பது உறவை மேலும் வலுப்படுத்தும். தங்களுடைய உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக வயிற்று தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாயிருங்க. தொழிலில் சிறு சவால்கள் இருந்தாலும் நாளின் முடிவில் பலன் தங்களுக்கே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது. சகோதரர் சகோதரிகளினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறும். கடின உழைப்பின் பலன் சிறு தாமதத்துடன் கிடைத்தாலும் வெற்றியின் சுவை இனிமையாகவே இருக்கும். பணியிடத்தில் தங்களின் ஒழுக்கமும் பொறுப்பும் மேலதிகாரிகளை கவரக்கூடிய வகையில் இருக்குங்க. ஆன்மீக ஆர்வம் உயர ஆரம்பிக்கலாம். சிலர் தியானம் அப்படி இல்லைன்னா யோகாவில் ஈடுபடுவாங்க. தேவையான முடிவுகளை எடுக்கும் போது பொறுமையாக இருக்க
இருக்க பாருங்க. சொத்து அப்படி இல்லைன்னா வாகன தொடர்பான விஷயங்கள்ல நிதானம் அப்படிங்கிறது அவசியங்க. தான தர்ம மனப்பான்மை அதிகரிக்கவும் செய்யலாம். பிறருக்காக செய்யக்கூடிய சிறு உதவிகளும் பெரிய பலன்களை தருங்க. நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க சிறந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உழைப்பும் நம்பிக்கையும் இணைந்து தங்களை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்லும். அரசாங்கத்தில் இருந்து ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. தங்களின் தன்னம்பிக்கையே தங்களுக்கு இன்று பெரிய பலமாக காணப்பெறப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் நலத்தில் சிறு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். உணவு பழக்கத்தில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. நண்பர்களின் உதவியால் பழைய பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிக்கலாம். செல்வ நிலையும் உயரும். வங்கி கணக்கில் பண வரவு ஏற்படும். பிள்ளைகளின் செலவுகள் பெருமை தரக்கூடிய வகையில் இருக்கும். முக்கியமான ஆலோசனைகள் நல்ல பலன்களை பெற்று தருங்க. தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தோன்றலாம். தெய்வ நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீங்க. அதே நேரம் இன்றைய நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. தொழில் சார்ந்த முடிவுகளை எடுத்துக்கொள்வதில் நிதானம் அவசியம். வணிகத்தில் புத்திசாலித்தனமான யுத்திகள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். வாகன ஓட்டத்தில் கவனமாக இருக்க பாருங்க. சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை தேடுபவர்கள் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது.